வணக்கம் விவசாயிகளே. சிறுவனூரிலிருந்து உங்கள் விவசாயி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவப்பு வெல்வெட்டு சிலந்தி. இந்த பூச்சிகளை நம்ம வயல்வெளியில் பார்த்துருப்போம். குறிப்பாக மழைக்காலத்தில் மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த பூச்சி மண்புழு மாதிரி விவசாயிகளுக்கு இன்னொரு நண்பன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச்சியானது பயிர் மற்றும் செடிகளை அழிக்கக்கூடிய வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகளை அழித்து உணவாக சாப்பிடுது. இது எப்படி மழை காலத்தில் மட்டும்தான் இந்த பூச்சி வெளியே வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது எப்படி எல்லா பூச்சிகளையும் அழிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி முறையில் லார்வான்ற ஒரு பருவம் இருக்குது, முட்டை பருவம். அந்த முட்டை பருவத்தில் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த வெட்டுக்கிளி போன்ற பூச்சியில் உடம்புல ஒட்டிக்குது. குடிச்சு அப்படியே அதில் உள்ள ரத்தத்தெல்லாம் குடிச்சு அந்த பூச்சிகளை கொண்டுட்டு இப்படியே எல்லா பூச்சிகளையும் ஒட்டி அந்த லார்வா பருவம் முடிகிற வரைக்கும் அந்த ரத்தத்தை குடிச்சு வாழுது. லார்வா பருவம் முடிஞ்ச உடனேயே அந்த பூச்சியிலேருந்து கீழே விழுந்து பூமிக்கு அடியில் போயிடும். பூமிக்கு அடியில் போன பிறகு மழை பெய்கிற வரைக்கும் 1 வருஷம் ஆனால் கூட அந்த பூமிக்குடைய அடியிலேயே எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கும். மழை வந்த பிறகு தான் இது பூமிக்கு மேலே வந்து வயல்வெளியில் நம்ம மழை காலத்தில் பார்க்க முடியும். இது இப்போ தெரியுதா நான் ஏன் இதை விவசாயிகள் இன்னொரு நண்பன் சொல்கிறேன்னு? இப்படி தான் விவசாயிகளுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவி செய்யுது. அதே மாதிரி இன்னொரு மருத்துவத்துறையிலையும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்னென்னா, இந்த பட்டுப்பூச்சிகளை அழித்து கிடைக்கிற எண்ணெய் மூலமாக மனிதனுக்கு ஏற்பட பக்கவாதத்தை சரி செய்யலான்னு மருத்துவங்க சொல்கிறாங்க. இதுதான் இந்த பூச்சியோட நன்மைகள். சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்சது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் போடவும். தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால விவசாயிகள் அனைவரும் பாதுகாப்பாக வேலை செய்யுமாறு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விவசாய குறிப்புகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி உறவுகளே.